விஆர் நாலேஜ் எட்டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்துள்ள ஆர்ஆர்பி என்டிபிசி ஜாப் குறித்த தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரயில்வே துறையில் இருந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அதாவது என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 20/11/2025. இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் மேனேஜர், டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டண்ட் போன்ற பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு உள்ளது. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளவு சேலரி வழங்கப்படுகிறது என்பது இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 18 முதல் 30 வரை உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது SC/ST பிரிவினராக உள்ளவர்களுக்கு 5 வருடமும், OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்டாக உள்ளவர்கள் 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பவர்களில் UR அண்ட் EWS கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு 3 வருடமும், OBC நான் கிரீமி லேயர் கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு 6 வருடமும், SC/ST கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு 8 வருடமும், டிசேபிலிட்டி பர்சனுக்கு 10 வருடமும் இந்த ஏஜ் லிமிட்டுடன் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை ஆட் பண்ணிக்க முடியும். இதற்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் அல்லது எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸ் போன்ற பிரிவினர் 250 ரூபாயும், மற்றவர்கள் 500 ரூபாயும் ஆன்லைன் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்திய விண்ணப்ப கட்டணமானது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்ட பிறகு உங்களுடைய வங்கியில் வரவு வைக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான எக்ஸாமை பொறுத்தவரை ஃபஸ்ட் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும், இதில் எவ்வளவு நேரம் இந்த எக்ஸாம் நடைபெறும் என்பதும், அடுத்து எந்தெந்த பாடத்திலிருந்து எவ்வளவு மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பார்கள் என்பதும், மொத்தம் எத்தனை மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெறும் என்பதும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் பாஸ் பண்ணிட்ட பிறகு செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுவீங்க. இதில் எக்ஸாம் டைம், டியூரேஷன், சப்ஜெக்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேஜ் 3 யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்டிங் தவிர மற்ற அனைத்து போஸ்டிங்க்கும் ஸ்டேஜ் 3 அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், பேங்க் பாஸ்புக், 10th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த அனைத்து பதவிகளுக்குமான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.